மீனா முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க எங்கங்க இருக்கீங்க? ஃபோன் பண்ணால் கூட நீங்கள் எடுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. இல்லை மாமாவுக்கு மூச்சு தடுறது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. வர அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. அவங்க ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து வராரு. 2 பேருமே சேர்ந்து வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இல்லை அவருக்கு ஒரு மாதிரி மூச்சு தடுறதுங்க, அதான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்படியா சரி சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்குறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, அவருக்கு வந்து அந்த ஸ்ப்ரே அடித்ததெல்லாம் ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி பார்த்துக்கங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கலைஞனிக்கே டிஸ்சார்ஜ் ஆகி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாரு. அங்கேருந்து வராங்க. டெஸ்ட் எடுக்கணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா இப்போ என்ன பண்ணுறது, காசு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு முத்து யோசிக்கிறாரு. என்னோட தாலி ஒன்று அடமானம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் சிஸ்டர், என்கிட்ட பணம் இருக்குது. டே இது நீ டியூ கட்டுற பணம்டா, இந்த பணம்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல, இவருக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அதை விட டியூ முக்கியமாக, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி இந்த பணத்தை கொடு, நான் எங்கேயாவது பணம் வாங்கி உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த பணத்தை வாங்கி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சிட்டாரு. அதுக்குள்ளே விஜயா ஓடி வராங்க. என்னங்க ஆச்சு, பதட்டத்தோடு நான் ஓடி வரேன், என்ன ஆச்சு, ஏற்கனவே உங்களுக்கு நெஞ்சு வலி மறுபடியும் வந்திருக்கா? ஏய் மீனா என்னடி பண்ணி வச்ச, என்ன பண்ண, அவரை உன்னை நம்பி தானே விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக விஜயா திட்டுறாங்க. அப்படியே அண்ணாமலை எழுந்துக்கிறாரு. திட்டாத மீனாவை திட்டாத அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இல்லை சுருதி தான் அந்த ஸ்ப்ரே அடித்தாங்க, மஸ்கிட்டோ அதிகமாக இருக்குன்னு ஸ்ப்ரே அடித்ததுனால தான் இவருக்கு மூச்சு திணறலே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எதுவுமே பேசல, வச்சு அமைதியாக இருக்காங்க. அதுக்குள்ளே ரவி ஓடி வராரு. ஓடி வந்தவொடனே என்னாச்சு அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வாடா நல்லவனே வா, எல்லாம் உங்களால் தான் வரது, உங்களை வீட்டுக்குள்ளே விட்டதே தப்பு அப்படின்னு சொல்கிறாரு முத்து. டேய் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதக்கும் என்ன ஏன்டா நீ திட்டுற, எங்கள் 2 பேரும் ஏன்டா நீ திட்டிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. நீ என்ன ஏன்டா வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் பின்ன நீங்கள் பண்ணுற வேலைக்கு உங்களை வீட்டை விட்டு தான் வெளியே போக சொல்லுவாங்க அப்படின்னு முத்து பயங்கர கோவமாக சொல்கிறாரு. என்ன ஏன்டா வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்குள்ளே எல்லாரும் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸ்ப்ரே அடித்ததுனால தான் இவருக்கு உடம்பு சரியில்லாமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே மனோஜம் வந்துட்டாரு. என்னாச்சு அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கொசு மருந்து அடிச்சிட்டாலாண்டா, தெரியாமல் வீடு ஃபுல்லாக அடிச்சிட்டு இருக்காரா, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. சரிம்மா பார்த்துக்கலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அண்ணாமலை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து சுருதி வராங்க. வந்து அவனே சொல்கிறாங்க, என்ன மாமா பரவாயில்லையா, ஏதோ பெரிய ப்ராப்ளமாக இருக்கும்னு நினச்சேன், ஒரே நல்லா அனுப்பிட்டாங்க, அப்போ இது சின்ன ப்ராப்ளம் தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக கோவம் வருது முத்துக்கு. ஏன் என்ன பெரிய பிரச்சனை வரணும்னு ஏதாவது பிளான் பண்ணி செஞ்சியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. உனக்கு ரொம்ப கொழுப்பு ஆனால் அதிகம், எதுக்காக வீடு ஃபுல்லாக கொசு மருந்து அவ்வளோ அடித்து வச்சிருக்கேன், அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, உடம்பு முடியலன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இல்லை நான் வந்து கொசு அதிகமாக இருக்குது அதனால தான் நான் அடித்தேன், எல்லாருக்கும் டெங்கு நிறைய ஃபீவர்ஸ்லாம் வரும் அதனால தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. ஆமாம் இவ்வளோ நாள் நாம் இங்கே தானே இருக்கோம், நாம் அந்தளவுக்கு கொசுலாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனே சொல்கிறாரு. டேய் விடுடா, நீ வேற பிரச்சனை பெருசு பண்ணதுடா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டு இருக்க, அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நான் வந்து எல்லாருக்கும் நல்லது நினச்சி தான் ஸ்ப்ரே அடித்தேன், இப்படி ஆகும்லாம் நான் மனசில் வச்சுலாம் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. சரி விடுங்க, அவங்க அவர் ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஏன் இல்லை மீனா நான் தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்ப கொழுப்பு, எல்லாமே அப்படி தான் பேசும், என்னங்க இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி பயங்கர கோவமாக திட்டிகிட்டு இருக்காங்க. விடுமா விடு, அவன் எல்லாரையும் அப்படி தான் பேசுவான், யாரையுமே அவன் நிம்மதியாக இருக்கவே விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. சரி எல்லாரும் அமைதியாக இருங்க தயவு செய்து, ஏதோ அந்த பொண்ணு தெரியாமல் பண்ணிடுச்சு விடுடா, இதை ஏன்டா நீ இவ்வளோ பெருசு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லைப்பா எனக்கு கோவமாக வருதுப்பா, தாங்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக முத்து சொல்கிறாரு. சுருதி உள்ள பயங்கர கோவமாக இருக்காங்க. ரவி போய் கேட்குறாரு, என்ன எதுக்காக நீ இப்படிலாம் பண்ண, ஸ்ப்ரே அடிச்சிருக்கேன், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க. ஆமாம் நான் தப்பு பண்ணேனா, அவங்க அண்ணன் எப்படி பேசுகிறாரு, என்ன கேள்விக்கு அவர் யார், அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. அதுக்கு ரவி சொல்கிறாரு, அவங்க கேட்டதில் என்ன தப்பு இருக்குது, அவன் கரெக்டாக தான் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. என்ன உங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு, நான் சப்போர்ட்லாம் பண்ணி பேசல, அவன் கரெக்டாக தான் பேசியிருக்கான், அப்படின்னு நீ எதுக்காக நீ ஸ்ப்ரே அடிச்ச, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாங்க. இல்லை நான் மறந்துட்டேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நானும் பிளான் பண்ண மாதிரி எல்லாரும் சேர்ந்து என்னை திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. நீ போய் ஒழுங்கா அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு போ அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. அங்கேருந்து சுருதி வராங்க. உள்ளே வந்துட்டு சாரி மாமா எனக்கு தெரியாது, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி நான் மறந்துட்டேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் சொல்கிறாங்க. அண்ணாமலையும் சொல்கிறாங்க சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பயங்கர கோவமாக இருக்காங்க. அப்போ ரவி போகிறாரு. கேட்டுட்டேன் உங்கள் அப்பா கிட்ட போய் நான் சாரி மன்னிப்பு எல்லாமே நான் கேட்டுட்டேன், போதுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. ஆமாம் நீ செஞ்ச தப்பு அதனால சாரி கேட்டேன், அதுக்கு இதுக்கு ஏன் மேலே கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. சண்டை போட்டோனையும் அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ரவி. என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, உங்களை நான் விட்டவே மாட்டேன், நான் எல்லார் மாதிரியும் இல்லை, எனக்கு பயங்கரமாக கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் டப்பா வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்து 2 பேருமே மாற்றி அடிச்சுக்கிறாங்க. சரி நம்ம 2 பேரும் சண்டைலாம் போட்டுக்க வேணா, அடிச்சுக்கலாம் வேண்டாம் விட்டலாம் அண்ணா சரியா, சரி நீ இந்த சாரி கேட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. இங்கே பார் ரவி நல்லா தெரிஞ்சுக்கோ, என்கிட்டலாம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, என்கிட்ட அன்பாக இருந்தால் நான் அன்பாக இருப்பேன், என்னை அடிக்க ஆரம்பித்தா நானும் அமைதியாலாம் இருக்க மாட்டேன், திருப்பி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா தாயே நான் செஞ்ச தப்பு தான், சரி விடு, இந்த பிரச்சனை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் சரியா, நம்ம தேவையில்லாமல் சண்டைலாம் போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு.
அப்படி வரணும் வழிக்கு சரியா? இனிமேட்டு நீ சண்டைலாம் போடக்கூடாது. நான் தெரியாம தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி